நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக அதிகரிக்க 8 உணவுகள் போதும். சளி காய்ச்சல் கிட்டக்கூட நெருங்காது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் சளி காய்ச்சல் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் போன்ற பல்வேறு நோய்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். இன்றைய வேகமான வாழ்க்கை முறை, தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் காரணமாக பலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருகிறது. இதை மருந்துகளால் மட்டுமல்லாமல் தினசரி உணவு பழக்கத்தின் மூலமும் இயற்கையாக அதிகரிக்க முடியும். அதற்கு உதவும் 8 முக்கிய உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாகும். இதில் அதிக அளவு வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலில் உள்ள செல்களை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்துகிறது. தினமும் ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துவது உடலுக்கு நல்ல பலனை அளிக்கும். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற இயற்கை வேதிப்பொருள் அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. இது உடலின் பாதுகாப்பு அமைப்பை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது. சமையலில் மஞ்சளை தவறாமல் சேர்ப்பதுடன் இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான பாலில் சிறிதளவு மஞ்சள் கலந்து குடிப்பதும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இஞ்சி உடலின் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. இதில் உள்ள இயற்கை அலர்ஜி எதிர்ப்பு தன்மைகள் உடலை தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கின்றன. இஞ்சி டீ அல்லது உணவில் இஞ்சி சேர்த்து சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவும். பூண்டில் உள்ள அலிசின் என்ற இயற்கை சேர்மம் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை வழங்கும் முக்கிய பொருளாகும். இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுவதோடு இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்கிறது. தினசரி உணவில் அளவோடு பூண்டு சேர்ப்பது உடலுக்கு பல நன்மைகளை தரும். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற பச்சை கீரைகளில் வைட்டமின்கள், இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளன. இவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகின்றன. வாரத்தில் பல நாட்கள் கீரை வகைகளை உணவில் சேர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஆரஞ்சு, எலுமிச்சை, மாதுளை, கொய்யாப்பழம் போன்ற பழங்களில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இவை உடலில் தீங்கு விளைவிக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றி செல்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன. தினமும் 1 அல்லது 2 வகை பழங்களை சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. தயிரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. ஆரோக்கியமான குடல் அமைப்பு இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் சிறப்பாக செயல்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். தினசரி மதிய உணவுடன் ஒரு கிண்ணம் தயிர் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பல நன்மைகளை தரும். பாதாம், வால்நட், வேர்க்கடலை, முந்திரி போன்ற நட்ஸ் மற்றும் பருப்பு வகைகளில் புரதம், நல்ல கொழுப்பு, வைட்டமின் இ மற்றும் தாதுக்கள் அதிகம் உள்ளன. இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகின்றன. ஆனால் இவற்றை அளவோடு சாப்பிடுவது முக்கியம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்துடன் போதுமான தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, போதிய அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது போன்ற வாழ்க்கை முறைகளையும் பின்பற்றினால் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக வலுப்பெறும். சிறிய மாற்றங்கள் கூட நீண்ட காலத்தில் பெரிய ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும்.